அரவணைக்கும் அன்புள்ளம் கொண்ட இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் சங்கீதம் 3:5. கர்த்தர் என்னை தாங்குகிறார். அன்பு மக்களே, தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் எழுதின சங்கீத பகுதி இது. யாரும் அறியாத இடத்தில் மறைந்து படுத்து நித்திரை செய்து கண்கள் விழித்து பார்த்தபோதுதான் கர்த்தரனை தாங்கினார் என்று தெரிகிறது. தூங்கும்போது நம்மை நாமே மறந்து நினைவை இழந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது யார் என்ன செய்தாலும் தெரியாது. தூங்கும்போது எதிரிகள் சத்துருக்கள் தாவீதை தாக்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தாவீது தூக்கத்தில் இருக்கிறார். தாவீது நித்திரை விட்டு விழித்து பார்த்தால் கண்மூடி தூங்கின நேரம் முதல் விழிக்கும் வரை கர்த்தர் தாவீதின் பட்சத்தில் இருந்தார், கூடவே அருகில் இருந்தார். தாவீதை உறங்காமல் தூங்காமல் பாதுகாத்து தாங்கினார். ஆம், நம்மை காக்கிறவர் தூங்குகிறதில்லை, உறங்குகிறதில்லை. தம்முடைய பலத்த கரத்தினால் நம்மை தாங்குகிறார். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். நம்மை பெற்றெடுத்த தாய் நம்மை தாங்கவில்லை. தாயின் வயிற்றில் உற்பத்தியானது முதல் கர்த்தர் நம்மை கருவில் தாங்கினார். நம் கருவை கர்த்தருடைய கரங்கள் தாங்கினது. எதுவும் நம்மை அணுகாமல் ஏந்தி தாங்கி வழிநடத்துகிற தெய்வம் நம்மோடு இருந்து அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. ஆமேன்.